ஹாய் ஜெலகுடீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமிலியர் ஒய்ஃபோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கேப்டிருப்பாள்ல, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மாவும் ஏன் மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவளும் முழிச்சிட்டு இருப்பா. நீ என்னை பார்க்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க, அவர் ஒன்றும் உங்கள் மருமகன் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பின்னாடியே போக, அப்போது ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிடுவான். சுற்றி முற்றி பார்த்தா பழைய இடம் மாதிரியே தான் இருக்குது, இன்னும் இது மாறலை அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் செஞ்சு போடுறேன் சாப்பாடு வான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவா ஹீரோயின். என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு, எப்போத்துலேருந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கேட்க, அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு வருஷம் கிட்ட இருக்கும், அதாவது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு எல்லாத்தையுமே எங்கள் அம்மா போட்டு குழப்பிக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு இன்னும் கூட அப்பா உயிரோடு இருக்கிறதான்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான். அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸ்லாம் இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மா அதையும் டிஃபன் பாக்ஸில் போட்டு கட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க, இதை எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டு. அவனும் வாங்கிட்டு போகிறான். போகிற வழியில் நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல. அப்போது அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிடுச்சா? நான் தான் அதை கவனிக்காம விட்டுருக்கேன். அன்றைக்கி அவன் என்கிட்ட சொல்ல வந்ததும் இதுதான் போல இருக்குது. அன்றைக்கி அவள் சொல்ல வந்திருப்பாங்க அம்மா பற்றி. என்ன அம்மாவுக்கு டைரக்ஷன் மறந்துடுச்சா, எப்போவுமே அவங்களுக்கு தான் வழி தெரியாதே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டுருப்பான், என்ன ஏதுன்னு கண்டுக்காம. அதை நினச்சிட்டு அவங்க அழுதுகிட்டே போக, அவன் ஒய்ஃப் அங்கே இருக்கான். என்ன இது என்னது கையில், நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டீம் டின்னரில் இருந்தம்மா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் போகிற கடையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே பேங்க்கில் ஏதோ ராபரி நடக்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் துப்பாக்கி வச்சு எல்லாருமே மிரட்டி இது எடு அது எடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான், சார் எனக்கு பாத்ரூம் வருது சார் அப்படின்னு சொல்ல, பாத்ரூம் வருதுன்னா அடக்கிட்டு உட்காரு சார், நான் ரொம்ப நேரமாக அடக்கிட்டேன் சார், இதுக்கு மேலே போனால் வெடிச்சிட்டும் சார் அப்படின்னு சொல்ல, அது வெடிச்சிட்டு போகுது உட்காரு அப்படின்ட்டு ஒருத்தன் மிரட்டுறான். ஒருத்தன் மேனேஜரை கழுத்து பூச்சி நல்லா இருக்கின்னு இருக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம இன்டர்ன் இருக்கான்ல, அவன் ஏதோ பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்போ கரெக்டாக போலீஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, இதெல்லாமே அங்கங்கே நடக்கிற ஸ்கேமுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல இருக்கு பேங்க்லேயே. அந்த 2 திருட்டுக்காரங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தான். நல்லா நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க ஹீரோவை. மேனேஜரும் டேய் நீ வேணுட்டு தானடா என் கழுத்து பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஹீரோயின் நீ கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணிட்ட, சப்போஸ் அவன் கையில் இருக்க துப்பாக்கி வச்சு சுட்டானா நீ என்ன பண்ணுவேன், பாத்ரூம் வருதுன்னெலாம் போய் கேட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் மட்டும் சொல்கிறாங்க. சரி சார் நான் இனிமேல் திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இந்தாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு ஏதோ கொடுக்குறா. அதுக்கப்புறம் சாரி நேற்று அம்மா நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். ஹீரோயின் உடனே சாரி சார் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இது மாதிரிலாம் பண்ணாதம்மா அப்படின்ட்டு ஹீரோயினை போக சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோவோட செகண்ட் ஒய்ஃப் இருக்கால ஓன், அவள் ஜிம்மில் இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் அகெயின் வரான். நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் எத்தனை மாதமாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் கொஞ்ச நாளாக தான், ஒரு 3 மாதமாக இருக்கும், நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு அவள் கேட்க, இல்லை நானும் இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு 2 பேருமே பேசிட்டு ஒன் அந்த பையனையே பார்த்துட்டு இருக்கா. இதோ வந்துட்டேன், நீங்கள் போஸ்டரை கொஞ்சம் மாற்றி வைக்கிறீங்க இப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் கிளம்பும்போது என்னோட கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ பிளாக் கலந்த கார் மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். இது உன்னோட காரா அப்படின்னு கேட்க, முழுசாக என்னோட கார் இல்லை, இது என் அப்பாவோட கார், எங்கள் அப்பா நான் கிராஜுவேட் ஆகிட்ட பேருக்கு என் பேரில் மாற்றி வச்சிருவாரு அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இவனும் கிளம்பி போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் என்ன, அங்கே காமிக்கிறாங்க ஆஃபீஸில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் தனியாக போகிறது மனசு கேட்கல. ஸோ அவள் பின்னாடியே போகிறான். போக சொல்ல ஹீரோயின் ஏதோ தடுக்கி கீழே விழ சைக்கிளில் இருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க 2 பேருமே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா கொஞ்ச நாள் தொலைன்னு பேசாதம்மா, காதே வலிக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, சரி ஓகே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம ட்ரைனிங்கில், பேசாமல் வேறு யாருனா ஸ்கேமர்ஸ் மாதிரி வந்தால் நம்மளுக்குள்ளேயே இந்த மாதிரி கண்ணை அடிக்கிற மாதிரி ஒரு சிக்னல், இல்லை மூக்கு நோண்டுற மாதிரி ஒரு சிக்னல், இந்த மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி சிக்னல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோயினை விட்டுட்டான். ஹீரோயினும் நான் அம்மாவுக்கு
ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. அப்போது நம்ம ஹீரோட தங்கச்சி வரா. யார் அது அப்படின்னு சொல்ல, உன்னோட டேட்டா அப்படின்னு கேட்க, நீ நினைக்கிறது நல்லா நடந்தால் நல்லா தான் இருக்கும், பட் அது என்னோட சூப்பர்வைசர் ஆச்சே. ஓகே சூப்பர்வைசர் தானே, எதனா ஒரு காலத்தில் அது டேட்டா கூட மாறலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு டேட்டா மாறத்துக்கு நான் உன் ஒய்ஃப் கிட்ட போய் சண்டை தான் போடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஓ உன்னை சுற்றி நிறைய யூஸ்லெஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க போல இருக்கே அப்படின்ட்டு ஹீரோவோட தங்கச்சியும் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அங்கே ஹீரோட செகண்ட் ஒய்ஃப், அதாவது A1 என்ன பண்ணுறா, ஹீரோவுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு இருக்கா. அது பார்க்கவே இதையா சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க சொல்ல, அவளுக்கு அந்த பையன்கிட்ட இருந்து கால் வருது. ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி திருன்னு முடிச்சுட்டு, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறா. ஹீரோ அப்போ தான் அவங்க மாமியார் கொடுத்த அந்த ஒரு சைடிஷ்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை எடுத்து கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அன்றைக்கி நெக்ஸ்ட் டே நம்ம செகண்ட் ஹீரோயினை நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் காரில். அப்போது நம்ம ஹீரோயினோட, அதாவது சேவோஜினோட பேட்ச் இருக்குது காரில். இது யார் அப்படின்னு கேட்க, இது என் கூட வேலை பார்க்குறவங்களது, நேற்று அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், அதுலேருந்து விழுந்துட்டு இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு எங்கே அவன் கேட்க, அவள் ஆஃபீஸ் ரூமில் இருக்கான்னு சொல்ல, இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் கடலை போட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவள் கடலை போடல, இவன் தான் போய் கடலை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து பார்த்தா இங்கே ஆல்ரெடி நம்ம பேட்சை வந்து நம்ம பின்னோட சேர்த்து ஒட்டி நம்ம ஹீரோ வச்சுட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே நல்லா நடக்குது. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க வெளியே போகிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ வெளியே போகிறப்போ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு திருன்னு முடிச்சுட்டு பேங்க்கே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்போ ஒன்று ஞாபகத்துக்கு வருது, இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் அதே யோசிச்சுட்டு அங்கே போய் டீல்லாம் பேசிகிட்டு இருக்க சொல்ல, ஒரு எப்படி ஆகிட்டா நம்ம இவ வேறு இருக்காளே, அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடகடன்னு போகிறான். போக சொல்ல அவன் பாக்கெட்லேருந்து ஏதோ எடுக்கிறான். நிறுத்து அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவன் மேலே போய் விழ, அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு வந்து ஏதோ சென்சிட்டிவான விஷயம் இருக்குது போல். ஸோ எப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருப்பான். அவன் ஸ்கேமர் கிடையாது. சாரி அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நிஜமாலே நம்ம ஒரு பாட்டிக்கு வந்து ஸ்கேம் பண்ணுற ஒருத்தன் வந்திருக்கான். அவங்க பாட்டி அவங்க பேங்க்கில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுக்க சொல்லி நம்ம சேவோஜின் கிட்ட தான் வராங்க, ஹீரோயின் கிட்ட. அவளும் எடுக்கிறான். பட் பின்னாடி இருக்கவனை பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. உங்கள் பையனா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவனோட பாக்கெட்டில் ஒரு கன்று இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. கரெக்டாக நம்ம ஹீரோ வர கண்ணை அடிச்சு காமிக்கிறான், மூக்கு நோண்டி காமிக்கிறான். ஹீரோவுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ போகிறான். இவளும் கொஞ்சம் டைமை வந்து கடத்துறா. என்ன பண்ணுறான்னா, காசுன்றது 4-5 வாட்டி என்றா, ஐயோ இந்த கவர் பிடிக்கலையே, இதோட பெரிய கவராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்க. போதும் கொடுங்க அப்படின்ட்டு அவன் காசை பிடுங்குறான். பிடுங்கினோடனே ஹலோ அப்படின்ட்டு பின்னாடி ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கேஸ் கண்ணை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சிட்டான். அவ்வளோதான், 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க மாற்றி சூப்பர், மூக்கு நோண்டுறது கண்ணை கடிக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அந்த இதுவெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க தான் வைரலாகவே இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் போய் சாப்பிட்றாங்க. எங்கே சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபர்ஸ்ட் லைஃப்பில் கூட்டி போயிருப்பா ஒரு இடத்துக்கு. அதே பிளேஸ்க்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறா. இவனும் அந்த இடமும் இன்னும் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு வராங்க. வெளியே வர சொல்ல மழை பெய்யுது. அங்கே இருக்க ஒரு இது எடுத்து அவங்களே ஜாலியாக ஓடிட்டு இருக்காங்க சிரிச்சுட்டே. கார் உள்ள போகிறாங்க. அப்போல்லாம் வந்து அவனுக்கு யோசனையாக வருது, அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது இருந்திருப்பாள் அவளை தான். அவளும் அப்போ வந்து என்ன இருக்குன்னா, நான் ஃப்ரெண்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. பட் மழை பெய்யுதுன்ட்டு ஹீரோக்காக கொடையை வாங்கிட்டு கடையிலேருந்து வந்திருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். காரில் உட்காடுறாங்க. காரில் உட்காரணும் தும்புறா. அப்போ தான் அவனுக்கு பழசு ஞாபகம் வருது. தும்புனான்னா அவளுக்கு ஏசி ஒத்துக்காது. ஸோ அவள் தும்புறான்ட்டு ஏசியும் அவன் ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே வீட்டுக்கு கூட்டின்னு போய் விட போனால் தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட அம்மா காரில் ஏறி எங்கே கிளம்புறாங்க. அந்த வேலை செய்கிற ஆண்டியும் தடுக்கிறாங்க. இவளும் போய் தடுக்கிறா. வீடு நான் போய் உங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா அப்பா வீட்டில் இருக்காரு அப்படின்னு அவள் கூப்பிட்றா. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஹீரோ அவங்க கிட்ட போக, மருமகனே அப்படின்ட்டு கார்லேருந்து கடகடன்னு இறங்கி அவங்க அம்மா வந்துட்டாங்க. வாங்க நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா அவர் இப்போதாம்மா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு பசிக்குது சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு ஹீரோவே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க அம்மாவும் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ எடுத்து வைக்கிறது மட்டும் தான் சாப்பிட்றாங்க, ஹீரோயின் வைக்கிறது சாப்பிடல. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் போய், எனக்கு என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா எதுக்கு உங்கள் மேலே இப்படி அபஸ்டாக இருக்காங்கன்னு தெரியல, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். ஹீரோவும் போய் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது, கல்யாணம் ஆகிற மாதிரி. பட் யார் கூட கல்யாணம் ஆகுதுன்னு தெரியல. அவளோட ஃபேஸ் மட்டும் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கால, அவன் வந்து ஹீரோயினுக்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு எப்படிலாம் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் ஹீரோயினும் ஏதோ சொல்கிறா. ஹீரோயினும் ஏதோ சொல்கிறா.
சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கு லேட்டாக எல்லாரும் வர ஒர்க்குமே இவளே எடுத்து போட்டுக்கிட்டா. ஸோ ஹீரோவுக்கு ஏதோ தாட் இருக்குது, இவ எப்படி இவ்வளோ வேலை செய்வா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு கிம்பாம் வந்து வாங்கிட்டு போகிறான். அவன் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் அந்த டோர் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே கேஷுவலாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுலேயே உங்களுக்கு தெரியலையா எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ட்டு, எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நீங்கள் என் கூட வெளியே வருவீங்களா அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோ அங்கே திருன்னு முழிச்சிட்டு பார்க்க, அதோட இந்த எபிசோடு இங்கேயே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.